மீண்டும் நமக்கு வாய்ப்பை கொடுக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அந்த குயவன் என்ன செய்தான்? வேதத்திலே இந்த 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு குயவன் தன்னுடைய கைகளினால் அழகிய பாண்டத்தை வணைகிறான். அழகாக வந்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று சொல்லி அது கெட்டு போயிட்டு, அதாவது ஒன்றுக்கு உதவாத மாதிரி வேறு ஷேப்ல போய்விட்டது. உடனே இது யூஸ்லெஸ். அந்த குயவன் அதை தூக்கி போடவில்லையாம். அதை எடுத்து பிசைந்து மீண்டுமாய் வேறொரு அழகிய பாண்டமாய் வணைகிறான். அதே வண்ணமாகத்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை கெட்டு போய்விட்டது, நீ அவ்வளவுதான், முடிந்து போய்விட்டது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அந்த குயவன் கையில் அந்த களிமண் இருந்தது, மீண்டும் அதனால் வேறொரு அழகிய பாண்டம் உருவானது. இன்றும் நீங்கள் என் கரத்தில் இருக்கிறபடினால் அந்த குயவன் அன்று செய்தது போல, அந்த களிமண்ணுக்கு செய்தது போல, அல்லது அந்த களிமண்ணை எடுத்து வேறொரு பாத்திரமாய் வணைந்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் முடிந்து போனதை கூட மீண்டுமாய் தொடங்க அவரால் முடியும். வண்ணாந்தரமாக இருந்தால் கூட அதில் ஒரு வழியை உண்டாக்க முடியும். அழுகி போன சரீரத்துக்குள்ளே ஜீவனை கொண்டு வர முடியும். அதை செய்தும் காண்பித்திருக்கிறார். சரீரம் கெட்டு போயிடுச்சு, இந்த வியாதி வந்துருச்சு, இந்த பலவீனம் வந்துருச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆகி போட்டு, இனி அவ்வளவுதான், பட்டு போன மரத்தை போல நான் ஆயிட்டேன்னு சொல்லி பல விதத்திலே பல காரியங்கள் புலம்புறீங்களா? ஆண்டோடைய கரத்துல உங்களை கொடுத்து பாருங்க, அல்லது ஆண்டோடைய கரம் உங்கள் மேல அமரும்படியா இடம் கொடுங்க. அப்படியே சூழ்நிலை தலைகளாய் மாறி மீண்டுமாய் உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க ஆரம்பித்து விடும். எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். ஒரு இடத்திலே 2 நண்பர்கள் போய் கொண்டிருந்தார்களாம். இங்கு ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை தன்னுடைய கடைக்கு கொண்டு போனாராம். அங்கு போய் பார்க்கும் பொழுது ஏராளமான உடைந்து போன கார்கள், விபத்திலே பழைய விதத்திலே கெட்டு போய் நொறுங்கி கிடந்த கார்களை காண்பிக்கிறான். அந்த ஃப்ரெண்டு கேட்கிறான், இதெல்லாம் எதுக்குடா, வேஸ்ட் ஆனதெல்லாம் தூக்கி கொண்டு போட்டிருக்கிறேன்னு சொல்லி. அவன் சொன்னானாம், 1 மாதம் கழித்து என்னுடைய ஒர்க் ஷாப்க்கு நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டாலாம். அவனும் சரி சிரிச்சுட்டு போயிட்டான். இதெல்லாம் வச்சு நீ என்னடா பண்ண போறான்னு சொல்லிட்டு 1 மாதம் கழித்து அந்த பகுதியை அவன் நண்பர் வரும்பொழுது அத்தனை கார்களும் புதிதாக அழகாக பார்ப்பதற்கு அப்படி லைன்ல நிறுத்தி வச்சிருக்கிறான். என்னடா ஆச்சுதுன்னு சொல்லும்போது, இதெல்லாம் 5000, 10,000, 20,000 குறைஞ்ச ரேட்டுக்கு நான் வாங்கினேன். நீ பார்க்கும்போது யூஸ்லெஸ் தான் சொல்லிட்டு போனா. என்னுடைய மெக்கானிக் எல்லாரும் வைத்து நான் அதை மீண்டுமாய் ரெடி பண்ணேன். நீ பார்ப்பதற்கு அழகாக மட்டுமல்ல, இது பல லட்சம் மதிப்புள்ளதா மாறிடுச்சுது என்று சொன்னான். பாருங்கள், காரணம் ஒர்க் ஷாப்ல உள்ளவங்களுடைய கையில் போகும் பொழுதே மீண்டுமாய் அது உருவாக்கப்பட்டது, சரி செய்யப்பட்டது. இவ்வண்ணமாகவே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிட்டு, கெட்டு போயிட்டு, உடைந்து போயிட்டு சொல்றீங்களா? வாழ்க்கையை உருவாக்குகிற நம்மளை படைத்த சிருஷ்டிகர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்கும் பொழுது, அதை நம்மை கொடுக்கும் பொழுது மீண்டுமாய் வாய்ப்பு உண்டாகிறது. மீண்டுமாய் பிரகாசிக்க முடியும். மீண்டுமாய் நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். நம்மிடத்திலிருந்து நன்மை உண்டாகும். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டுடைய கரத்திலே நாம் முழுவதுமாய் கொடுத்து விடுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கிறீங்க. எங்களுடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைந்து போய் கெட்டு போய் ஒன்றுக்கும் ஆகாதுன்னு சொன்னதை கூட குயவன் எடுத்து மீண்டுமாய் நல்ல பாண்டமாய் வணைகிறது போல நீங்க எங்கள் பரம குயவன், நாங்கள் களிமண். எங்களுடைய சித்தத்தின்படி, உங்களுடைய விருப்பத்தின்படி, உங்களுடைய இஷ்டத்தின்படி வணையும்படி அந்த நாட்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் தங்களை முழுவதும் ஆண்டவர் கையில கொடுத்து மீண்டும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. மீண்டுமா என் பட்டுப்போன மரம் துளிர்க்கட்டும். மீண்டுமா என் குடும்ப வாழ்க்கை செழிப்பாய் மாறட்டும். எல்லா உடைந்து போன பகுதிகள் மீண்டுமாய் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்படட்டும். பலவீனமான சரீரங்கள் எல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். காயங்கள் ஆற்றப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த நாளில வித்தியாசத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உடைய நாம மகிமைக்காக ஒவ்வொருவரும் எழும்பட்டும். பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உடைந்து போன நிலைமையில் இருக்கலாம், இனி அவ்வளவுதான் என்று சொல்லி எல்லோரும் சொல்லி இருக்கலாம். கைவிடப்பட்ட நிலைமையில் கூட இருக்கலாம். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கை கொடுத்து பாருங்கள். மீண்டுமாய் காரியங்கள் கைகூடும். தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.